கள்ளத்தொடர்பு. இந்த கள்ளத்தொடர்பு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய். இப்போ சுக்கிரன் அப்படின்றவர் யாருன்னா, அவர் தான் ஒரு திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி தாம்பத்திய சுகத்தை குறிக்கக்கூடியவர். சந்திரன் அப்படின்றது மனசுக்காரர்கள், எண்ணத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடியவர். ராகு வந்து தனித்து என்ன செயற்கையோடு இருந்தால் ஒரு ஜாதகத்தில் அது வந்து அதிகப்படியான செயல்களை செய்ய தூண்டும். கேது வெறுத்து ஒதுக்கும். சரிங்க, இப்போ சுக்கிரனும் சந்திரனும் ஒரே வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெண் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சுக்கிரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் திருமண வாழ்க்கையுடைய, அதாவது தாம்பத்திய சுகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சந்திரன்றது மனசுக்காரகன். அப்போ எண்ணத்தை அதிகமாக வந்து தாம்பத்திய உருவத்தில் வந்து இது ஏற்படுத்தும். அதனால் வந்து இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்ந்தால் வந்து அது பெண் தொடர்பு உண்டுபடுத்தும். அதே மாதிரி சுக்கிரன் ராகு, சுக்கிரனோட ராகு சேர்ந்தால், ராகுன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாம்பு தலை கொண்டு, அதுக்கு வந்து உடல் இல்லை. அப்போ எவ்வளோ நம்ம எடுத்துக்கிட்டாலையும் போதாது அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ராகு வந்து தாம்பத்திய சுகத்தை வந்து அதிகமாக விரும்பக்கூடியனால இது வந்து ஒரு பெண் கள்ளத்தொடர்பு வந்து உண்டாக்கும். அதே மாதிரி சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்தால் என்னங்க சார், சுக்கிரன் கேது சேர்ந்தா அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க காமத்தில் ஈடுபாடு இருக்காது. பட் ஆனால் சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்துருக்கக்கூடிய ஜாதகர் கண்டிப்பாக இன்னொரு ஜாதகர் கல்யாணம் பண்ணக்குள்ள இதே மாதிரி அமைப்போடு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காமத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கள்ளத்தொடர்பு ஏற்படும். பொதுவாக ராசி கட்டத்தில் 7ஆம் இடத்துல சரிங்களா, சுக்கிரனும் ராகுவும் இருந்ததுனாலையோ இல்லை ராகு மட்டும் இருந்ததாவோ அது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா இந்த கள்ளத்தொடர்பு விஷயமாக தான் எடுத்துப்போம். அதே மாதிரி 8ஆம் பாவத்தையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இது மட்டும் கிடையாது, நட்சத்திரத்தை பொறுத்தும் வந்து இந்த அமைப்பு இருக்கும். அந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் அவங்க நல்லவங்களா இந்த மாதிரி கள்ளத்தொடர்பு வச்சுருப்பாங்களான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். பொதுவாக அந்த மறைவான காதல் கள்ளத்தொடர்புன்றது வந்து 8, 12. அப்போ 8ஆம் அதிபதி தசையில் 12ஆம் அதிபதி புக்தி நடந்தாலோ, அதுவே 12ஆம் அதிபதி தசையில் 8ஆம் அதிபதி புக்தி நடந்தாலோ இந்த மாதிரியான கள்ளத்தொடர்புகள் உண்டாகும். பொதுவாக சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் வயநாத ஆளோட வந்து கள்ளத்தொடர்பும், சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்தால் அரசியல்வாதி பெரிய அதிகாரிகளோட தொடர்பும், சுக்கிரன் குருவும் தான் நடு வயது உள்ளவர்களோட தொடர்பு ஏற்படும்.